அக்கா 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 மைதிலி அக்கா எங்க? இந்நேரத்துல அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாதா? எங்க என்ன இவ்வளவு சந்தோஷமா உங்க அக்காவை தேடுறீங்க? அதெல்லாம் முதல்ல அக்கா கிட்ட தான் சொல்லணும். அக்கா ஒரு குட் நியூஸ்க்கா. தொடர்ந்து 3வது வருஷமா நம்ம ஹோட்டலுக்கு இன்டர் கான்டினென்டல் அவார்டுல A1 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்குக்கா. பேப்பர்ஸ்ல கூட வந்திருக்குக்கா. சந்தோஷம். என்னக்கா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், இப்படி ஃபேஸ்ல ரியாக்ஷனே இல்லாம சந்தோஷங்கிறிய. இந்த அவார்டுனால நம்ம ஹோட்டலோட ரேட்டிங் டாப் லெவல்ல போயிருக்கா. மெனு கார்டு, KOT, டாரிஃப்னு எல்லாத்துலயும் ரேட் ஏத்திடலாம்க்கா. அதுவும் இல்லாம மெயின்டெனன்ஸ் will be the same. இத பாருக்கா, நம்ம கம்பெனியோட இயர்லி டர்ன் ஓவர் நாம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும்க்கா. அக்கா வர 24ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. சிட்டில இருக்கிற எல்லா ஸ்டார் ஹோட்டல் ஓனரும் இதுல கலந்துக்கிறாங்க. ஏற்கனவே 2 வருஷம் இந்த அவார்டை என் கையால நான் வாங்கியிருக்கேன். இந்த வருஷமாவது என் பையன் வைபவ் அதை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். போன தடவை அவார்டு வாங்கும் போது கூட வைபவ் கையால தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வைபவ் தான் நம்ம தொழில இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறானே. இன்ட்ரெஸ்ட்டை நம்ம தொழில அவனுக்கு வர வைக்கணும் சண்முகம். வைபவ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸோட MDயா அவனை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணலான் இருக்கேன். ஆனா அவன் ஒத்துக்கலன்னா? ஒத்துக்க வைக்கணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் அவன் கலந்துக்கிட்டு நம்மள மாதிரி பிசினஸ் ஆளுங்களோட பழகினாதா பிசினஸ்ல அவனுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டே வரும். இத்தனை வருஷமா இந்த பிசினஸை அவனுக்காக தான் கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன்ற விஷயத்த நீங்க அவனுக்கு புரிய வைக்கணும். சரி, வைபவ் இப்ப எங்க இருக்கா? அவனுக்காக கட்டி கொடுத்த கெஸ்ட் ஹவுஸை அவன் ஏதோ டான்ஸ் ரிஹர்சல் ஆடிட்டோரியமா மாத்திருக்கான். அவன் டீம் கூட ஏதோ டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போது போல இருக்கு. அந்த டீம் பேர் வந்து சென்னை பசங்க. தாங்க வைபவ், சென்னை பசங்க டான்ஸ் டீமோட லீடர். ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அதிகமாவே இவனுக்கு இருக்குங்க. ஆனா இவனோட பேஷன், எய்ம் எல்லாமே இந்த டான்ஸும் சாங்கும் தான். இதுதாங்க இந்த சென்னை பசங்க டீமோட விவரம். இவங்க ஆட்டத்தை தான் இனிமே பார்க்க போறோம். இவன் பேர் நட்ராஜ். இவனை யாரும் நட்டுன்னு கூப்பிட மாட்டாங்க, இவன் ஃப்ரெண்ட்ஸை தவிர. அதுக்கு காரணமும் இருக்கு. கொஞ்சம் நட்டு கலந்த மாதிரி பேசுவான், பழகுவான். இவன் செய்யற வேலை கொரியர் பாய். அதை இவன் விரும்பி ஏத்துக்கிட்டான். ஏன் தெரியுங்களா? வீடு வீடா போய் சைட் அடிக்கிறதுக்காக தான். டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா, அந்த பாட்டை பாடின ஹரிணியோட பேர் தான் இவளுக்கும். அவங்கள மாதிரி பெரிய சிங்கரா வரணும் தான் இவளோட ஆசை. ஆனா இப்போதைக்கு லாலா பாடிக்கிட்டு ஒரு குரூப் சிங்கரா தான் இருக்கா. இவன் பேர் அருண். இவன் தெருவா சுத்துறவன் கிடையாது. ஆனா தெருவில் நடக்கிற சில நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் எல்லாத்தையும் தன்னோட போட்டோகிராஃபில ஏத்திக்கணும்னு ஆசைப்படுறவன். மயக்கமென்ன தனுஷ் மாதிரி பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. ஆனா இப்போதைக்கு
இவ பேர் பார்வதி, பாரு என்ற பார்வதி. இவளுக்கு கிளிசரினே தேவையில்லைங்க, ரொம்ப சென்சிட்டிவானவ. யாராவது இவளை ஏதாச்சும் சின்ன விஷயத்துக்காக டிஸ்டர்ப் பண்ணாலே போதும், காது வரைக்கும் தண்ணி வர அளவுக்கு அழுதுருவா. இப்போ இவ எதுக்காக அழுகுறான்னா, இவன் பேரு ஜீவா. பெரிய பெரிய மால்கள்ல, பெரிய பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்ல மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி வேஷம்லாம் போட்டு சுத்துறவன். தன்னை யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில இவன் செய்யற சில சேட்டை இவனுக்கே வேட்டையா வந்து அமைஞ்சிருக்கு. இவ பேரு ஜெசி. இன்டர்நேஷனல் லெவல்ல விளம்பர பட டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா இப்போதைக்கு இவ எடுக்கிறது கட் கட் கட். என்னம்மா டயலாக் சொல்ற நீ? அந்த டயலாக் பேப்பர் கொடுங்க. ஒரு தடவை துவைச்சா போதும் 10 தடவை துவைச்ச மாதிரி. இப்படி வாங்க, நான் நடிச்சு காட்டுறேன். ஒரு தடவை துவைச்சா போதும் 10 தடவை துவைச்ச மாதிரி. அதுதான் சுதா சோப்போட மகிமை. ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஹர்சல் ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ணா, இந்த ரிஹர்சல் பத்தவே பத்தாது. காம்படிஷனில் எல்லாருமே ஒரு ஃபயராக இருக்கணும். என்னடா இது? நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபயரோட சுத்திட்டு இருக்கேன். காமெடி பண்ற நேரமாடா இது? காம்படிஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான்டா இருக்கு. மொத்தம் 12 டீம் நம்மளோட மோத போகுது. இதுல ரிஷி டீமும் ரெயின்போ டீமும் பயங்கர டஃபா இருக்க போகுது. ஸோ ரிஹர்சலுக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்தே ஆகணும். நோ எக்ஸ்கியூசஸ். மச்சான், நீ கவலையே பட வேணாம்டா. நம்ம 6 மாசம் ஃபுல் ரிஹர்சல்ல இருக்கோம். ஸோ கண்டிப்பா நாம தான் வின் பண்றோம். பேசினா மட்டும் போதாதுடா, அந்த செய்கையிலையும் காட்டணும். சரியா? 6 மாசமா எல்லாரும் ரிஹர்சலுக்கு வரீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் ஜாபுக்கு போயிட்டு பார்ட் டைமா தான் இங்க வரீங்க. ஆனா நான் அப்படி இல்லை, ப்ரொஃபஷனலா இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் உங்க ஜாப்க்கு லீவ் போட்டுட்டு கண்டிப்பா ரிஹர்சலுக்கு வந்தே ஆகணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்புறம் எப்படி நாளையில இருந்து நான் வீட்ல இருந்து சாப்பிட கொண்டு வந்துருவா, இல்ல எல்லாரும் உங்க வீட்ல போய் சாப்பிட்டு வந்துருவோமா? டேய் நட்டு, ஏய் பி சீரியஸ்டா. இந்த காம்படிஷன் முடியற வரைக்கும் உன் வாய்க்கு ஒரு புட்டு வயித்துக்கு ஒரு புட்டு போட்டுக்கோ. ஆமாமா, எப்போ வந்தீங்க? நான் அப்போதே வந்துட்டேன்ப்பா. மியூசிக் கேட்டுட்டு இருந்தது. அது நிக்கிற வரைக்கும் அப்படியே வெளில நின்னுட்டேன், டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு. என்னப்பா 6 மாசமா இதே ஆடிட்டோரியம் கதியா இருக்கே, உன்னை பார்க்கறதே அபூர்வமா இருக்கே. இதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. ஃபோன் பண்ணால் எங்கே அட்டன் பண்ணுறேன்? அப்படியே அட்டன் பண்ணாலும் வர்றேன்பா, ஆனால் வரமாட்டேன். அதான் நானே நேரில் வந்துட்டேன். சரி மாமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா உன்னை பார்க்கணுமா, கூட்டு வர சொன்னாங்க. ஓகே கைஸ், ஆஸ் யூஷுவல் நீங்கள் 1 ஹவரில் ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மாமாவோட போயிட்டு வந்துடுறேன். ஓகே பாய் மச்சான். பா போலாமா? வா. வைபோ, தொடர்ந்து 3வது வருஷமாக நம்ம ஹோட்டலுக்கு அவார்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீ வந்து வாங்கணும்னு அம்மா ஆசைப்பட்றாங்க. 24ஆம் தேதி ஃபங்க்ஷன் இருக்கு. இது 24ஆம் தேதியா? அன்னைக்கு நடக்க போற டான்ஸ் காம்படிஷனுக்காக தான் நான் 6 மாசமா உழைச்சிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு முக்கியமான அவார்டு தான்ப்பா. உண்மைதான் மாமா, அதுக்கு உங்க ஹார்ட் ஒர்க்கும் மம்மியோட ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணம். நான் அந்த அவார்டு வாங்கினா கூட எனக்கு அதில் சந்தோஷமே இருக்காது. ஏன்னா ஹோட்டலுக்காக ஒரு நாள் கூட நான் யோசிச்சதே கிடையாது. ஆனால் டான்ஸ் ப்ரோக்ராமில் அவார்ட் கிடைச்சா அது முழுக்க முழுக்க எங்கள் டீமோட ஹார்ட் ஒர்க், எங்களோட டேலண்ட். வைபோ, சொல்கிற என்னன்னு தப்பாக எடுத்துக்காத. உன்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும்னு அம்மா நினைக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? உன் கீழே வேலை பார்க்க 1000 பேர் காத்துட்டு இருக்கும்போது நீ ஏன் இப்படி கால் கடுக்க ஆடிட்டு இருக்க? இதில் உனக்கு கால் வலியை தவிர வேற என்னடா வந்துட போகுது? வேணாமாமா, என் டான்ஸை பற்றி எதுவும் தப்பாக பேசாதீங்க. அப்புறம் நான் உங்களை பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிற போகிறேன். சொல்லேன்ப்பா, இதில் நான் என்ன கோச்சிக்க போகிறேன்? நான் உன்னோட சொந்த தாய்மாமன் தானே. இந்த பாரு, நீ சொல்கிறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். உன்னை ஒரு கௌரவமான பொறுப்பில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு ரொம்பவும் உங்கள் அம்மா ஆசைப்பட்றாங்க. இது தப்பா? நான் கௌரவமாக நினைக்கிறது என் கலையை தான்.
காசு இருந்தா எவ வேணாலும் ஹோட்டலை திறக்கலாம், ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ஆனா கலைங்கிறது அப்படி இல்லை மாமா. அது கடவுளா பார்த்து கொடுக்கறது. எல்லாருக்கும் அந்த திறமை வந்துடாது. நம்ம கடவுளே அந்த கலையோட தான் ஐக்கியமா இருக்காரு. நடராஜர் காலை தூக்கி ஆடி ஜெயிச்சிருக்காரு. சரஸ்வதி கையில எப்பவுமே ஒரு வீணை இருக்கும், பார்த்திருக்கீங்கல்ல? சிவனும் கையில உடுக்க வச்சிருக்காரு. இல்ல கேக்குறேன், எந்த சாமியாவது ஹோட்டல் நடத்தினதா புராணத்துல படிச்சிருக்கீங்களா? இல்ல யாராவது சொல்லி கேள்விதான் பட்டிருக்கீங்களா? உங்ககிட்ட யாராலையும் பேசி ஜெயிக்க முடியாதுப்பா. பேசி ஜெயிச்சா பரவாயில்ல மாமா. ஆனா என் கூட டான்ஸ் ஆடி மோதி யாரும் ஜெயிக்க கூடாது. அதுதான் என்னோட லட்சியம். அதைத்தான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். ஆனா கோடிக்கணக்கான சொத்துக்கு நீ தானே வாரிசு. உங்க ஹோட்டல் பிசினஸை நீ தானப்பா பார்த்துக்கணும். என்னால முடியாது மாமா. நான் முதலாளியா இருக்கிறத விட ஒரு கலைஞனா இருக்கத்தான் ஆசைப்படுறேன். ஸ்டேஜ் ஏறி ஆடும்போது கிடைக்கிற கிளாப்ஸ் இருக்கே, அதை அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். டான்ஸும் பாட்டும் உனக்கு புகழ தரலாம். ஆனா இந்த மாதிரியான வசதியை தருமாப்பா? பொய்யான ஸ்டேட்டஸ்க்காக நானும் பொய்யான வாழ்க்கை வாழ விரும்பல. வசதியா இருக்கிறவங்கள பார்த்து ஆஹா இவங்க இவ்வளோ வசதியா இருக்காங்களேன்னு சொல்லி யாரும் கை தட்டுறது கிடையாது. கயத்து மேல ஏறி கஷ்டப்படுறான் பாருங்க கலைஞன், அவனை பார்த்து தான் கை தட்டுறாங்க. அதை நீங்க முத புரிஞ்சுக்காங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. போலாமா? ரொமான்ஸ் ரெஸ்பெரி கேக்கா? என்ன பாரோ, நமக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ண மாதிரி இருக்கு. போலாம் வா. வணக்கம் சார். வாடா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் சார். சார் ரொமான்ஸ் ரசபரி கேக்கு வேற என்ன சார்? டேய், நான் இன்னும் ஆர்டரே பண்ணலடா, அதுக்குள்ள நீயே முடிவு பண்ணிட்டியா? சார் உங்களை மாதிரி லவர்ஸ்க்காக தான் எங்கள் மேலே ஸ்பெஷலாக ஒரு ஐட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க சார். டேய், நாங்கள் லவர்ஸ் நீயே முடிவு பண்ணிட்டியா? சார் இந்த காலத்தில் லவ் பண்ணுறவங்க மேட்ரு வீட்டுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களை மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற பசங்க, தியேட்டரில் டிக்கெட் கொடுக்குறவங்க, பார்க்கில் இருக்க செக்யூரிட்டிகளுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் தெரியுது. சரி, அந்த ரொமான்ஸ் கேக் இருக்கு, அதை எடுத்துடா ஃபர்ஸ்ட். சார் அந்த கேக் ரெடியாக மினிமம் 30 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் கொண்டு வரவா? டேய், அது கடைசியாக சாப்பிடணும்டா. சார் ரூல்ஸை பிரேக் பண்ணுங்க சார், அப்பதான் த்ரில் இருக்கும். எல்லா லவர்ஸும் ஐஸ்கிரீம் பார்லர் எதுக்கு போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? தெரியலையே. லவ்ல நாம உருகிற மாதிரி ஐஸ்கிரீமும் நம்ம காதலுக்காக சேர்ந்து உருகுதுன்னு லவர்ஸுக்கு அது மேல ஒரு கிரேஸ் சார். சரிங்க சார், நீங்க போய் அந்த கேக் எடுத்துட்டு வரீங்களா? ஸ்ருதி சமையல தான் அசத்துறானா? நீ பேசி அசத்துற போல இருக்கே. சரி, ஸ்ருதி எங்க? சுதி மேடம் இதுக்கு ஓனர். ஆனா வழக்கமான ஓனர் மாதிரி கல்லாப்பட்டியில இருக்க மாட்டாங்க, கிச்சன்ல இருப்பாங்க. அவங்களையும் கிச்சனையும் பிரிக்கவே முடியாது. சரி, நான் போய் உங்க ஆர்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொமான்ஸ் ரசபரி 2 பிளேட். அக்கா ஆமா, நீங்க சேல்ஸ் பயங்கரமா இருக்காது, எப்படிக்கா? சேர்ந்த கலவையத்தை அடிக்கிக்கோ, அழகா அடிக்கிக்கோ. தட்டு
விரட்டு விரட்டு ஆக்கிக்கோ சில்லுன்னு ஆக்கிக்கோ பொடி பொடியா சக்கரை முட்டையோடு வெண்ணிலா கிரீம் பொங்க கூழ் போலத்தான் கலந்துக்கோ ஒன்னா கலந்துக்கோ ராஸ்பெரிய நீயும் எடுத்து வெண்ண குக்கி கலவை மேல வச்சுக்கோ ஒழுங்கா வச்சுக்கோ பனி போன்ற கூழ் எடுத்து பண்ணி வச்ச பேட்டர் மேல ஊத்தி சீஸ் கேக்க நீயும் எடுத்து வச்சு அடுப்ப திறந்து சூடு பண்ணிக்கோ கேக்க வெளியெடுத்து பின்ன 3 மணி நேரம் குளிர முட்டிக்கோ கேக்கு மேல ஜாம வச்சு துண்டு துண்டா வெட்டி சாப்பிட்டுக்கோ சோற சாப்பிட்டுக்கோ ரொமான்ஸ் ராஸ்பெரி ரொமான்ஸ் ராஸ்பெரி ரொமான்ஸ் ராஸ்பெரி கேக்கு இதுதான் ரொமான்ஸ் ராஸ்பெரி ரொமான்ஸ் ராஸ்பெரி ரொமான்ஸ் ராஸ்பெரி கேக்கு இதுதான். ஹாய் பாரு. ஹாய். என்ன பாரு, டான்ஸ் காம்படிஷன்ல எந்த லெவல்ல இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ஸ்ருதி. டெய்லி ரிஹர்சல் பண்றோம். இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். எங்க எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன் ஸ்ருதி நீ டான்ஸ் காம்படிஷன் வாயா? எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு எங்கேயும் வெளியே வர முடியாது. உனக்கு கொஞ்சம் கூட என்டர்டைன்மெண்ட் இல்லையா? டெய்லி யாரும் சினிமாக்கு போறது இல்ல, டெய்லி எந்த காம்படிஷனும் நடக்கிறது இல்ல. ஆனா டெய்லி பசிக்குது இல்லையா, அதனால எங்க தொழிலுக்கு லீவே கிடையாது. எப்பவுமே ஒரே மாதிரியான ரொட்டீன் ஒர்க் உனக்கு போர் அடிக்கலையா? எந்த வேலையுமே விரும்பி ரசிச்சு செஞ்சா ஒரு நாள் கூட சலிக்காது. ஐ லவ் மை ப்ரொஃபஷன், அதனால நானே விரும்பி செலக்ட் பண்ணேன். சரி, கடைசி வரைக்கும் இப்படியே சுத்த போறீங்களா? எப்போ உங்க கல்யாணம்? அது அருண் தான் சொல்லணும். இப்போதைக்கு நாங்கள் இந்த டான்ஸ் காம்படிஷன்ல எப்படியே ஜெயிச்சாகணும் ஸ்ருதி. எங்களோட லட்சியமே அதான். வைபவ் எங்கள் டீம் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். நீ எப்படி இந்த தொழிலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நாங்கள் இந்த காம்படிஷனில் எப்படியே ஜெயிச்சாகணும்னு ரொம்ப தீர்மானத்தோட இருக்கோம். லட்சியத்துல உறுதியா இருந்தா நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். Thank you. வைபவ் முகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இருந்தாலும் அவரை பத்தி சொல்லி சொல்லி அவர் மேல ஒரு நல்ல இமேஜ் வந்துருச்சு. வைபவ நான் கேட்டதா சொல்லுங்க. சரி. ஏய், ரொமான்ஸ் ராஸ்பெரி கேக் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நீ தான் இன்னும் எங்களை சாப்பிட விடலையே. ஓ சாரி சாரி. ஏய் பரவாயில்ல, உட்காரு, நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன். ஓகே. சூப்பரா இருக்கு ஸ்ருதி. சான்ஸே இல்ல. இது வரைக்கும் இப்படி ஒரு கேக் நான் சாப்பிட்டதே இல்ல. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். உங்க கல்யாணத்துக்கு இந்த கேக் தான் ஸ்பெஷல் ஐட்டமா போட போறேன். ஆஹா, பத்தியா பேசிட்டு எங்க கல்யாண ஆர்டரும் இங்கே புக் பண்ணிட்ட. தொழில ரொம்ப தெளிவா இருக்க. சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடு. மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் பாஸ். மார்னிங். வணக்கம் பாஸ். சார் சார் சார், எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? மேனேஜர் அங்க என்னன்னு போய் உங்க பாரு. வயசு என்ன, என் வயசு என்ன, பணத்தால கிடைக்கிற மரியாதை அந்த பணத்தோடவே போயிடும். என்னைக்குமே நான் உங்க பாஸ் கிடையாது, எப்பவுமே எங்க அம்மா தான் உங்க பாஸ். புரிஞ்சுதா? டோன்ட் ஃபர்கெட், நான் என்னைக்குமே உங்க ஃப்ரெண்டு தான். சரியா? நாட் அ பாஸ். சரி சார். போலவா, நீங்க உங்க வேலை வாங்க. ஹாய்மா. வா உட்கார். பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, ஆமா. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் தட்.
2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். நான் இருக்கும்போது நீ இருக்கிறது இல்ல, இல்லை நீ இருக்கும்போது நான் பிஸ்னஸ் ஹோட்டல் அப்படி இப்படின்னு போயிடுறேன். 2 நாள் ஆயிடுச்சுல்ல, அதான் அவங்க கூட லஞ்ச் சாப்பிடலாமேன்னு பார்த்தேன். 2 நாள் தான் ஆச்சா? எனக்கு என்னமோ உங்களை பார்த்து 1 வாரம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுமா. அதனால தான் அங்கிள் கூப்பிட்ட உடனே நான் உடனே ஓடி வந்துட்டேன். பட் மாம், நான் திரும்ப போகணும். ஓகே ஓகே, இரு சாப்பிட்டுட்டு போலாம். வைபவ், வர 24th அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியா? என்ன மாம், உங்களை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இந்த ஏஜ்ல கூட நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. நீங்களே இப்படி பிஸியா இருக்கும்போது நான் ஃப்ரீயா இருப்பேனா? இல்ல, 24th அன்னைக்கு சண்டே, அதான். சாட்டர்டே சண்டே எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு தான், எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு முக்கியமான காம்படிஷன் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி a most precious day in my life. என்ன மாம், அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா? சொல்லுங்க மாம். ஸ்பெஷல் தான். உனக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லியிருக்கேன். தெரியும் மாம், தெரியும். எனக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நீங்க தருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். na 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 na